Hello everyone, welcome to Self Learning Tamil. Engineering Mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் curve fitting ஓட straight line related sum எப்படி scientific calculatorல சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ்லயே சால்வ் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட given question. X term வந்து 5 4 3 2 1, y வந்து 1 2 3 4 5. இந்த சேம் sum நார்மல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்றதையும் பார்த்தோம். இப்போ வந்து scientific calculatorல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மோட பிரஸ் பண்ணிட்டு ஆர்இஜின்னு இருக்கு இல்லையா, ஆர்இஜிக்கு வந்து 2ன்னு பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஸோ வி பிரஸ் 2. தென் 3 ஆப்ஷன்ஸ் வருது, லின் லாக் எக்ஸ் இஎக்ஸ்பின்னு வருது. ஸோ லின்னை பிரஸ் பண்ணும், லின்னுக்கு 1 பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 1. இப்போ இந்த டேர்ம்ஸ்ல நம்மளோட கிவன் கொஷின் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம். எக்ஸுக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் போடணும், அப்பர் வேல்யூ 5 கமா, இது வந்து கமா, நெக்ஸ்ட் ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வில் பி 1. தென் எம் பிளஸ் இந்த லாஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இதை பிரஸ் பண்ணணும். நம்மளோட செகண்ட் டேர்ம் 4 2, same, repeat it, 4 comma 2 m plus, then 3 3 3 comma 3 m plus, next term 2 4 2 comma 4 m plus, next 1 5 1 comma 5 m plus, total 5 terms 1 2 3 4 5. இதையும் செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். இப்போ எல்லா கிவனையும் ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ ஏசின்னு இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் 1, இதுல சமிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சமிஷன் ஆஃப் எக்ஸ் n, இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகும். சமிஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர், சமிஷன் ஆஃப் ஒய், சமிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமிஷன் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் சமிஷன் ஆஃப் எக்ஸுக்கு இருக்கு. ஸோ இங்க சமிஷன் ஆஃப் எக்ஸுக்கு 2ன்னு பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பிரஸ் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் சிம்பிளை பிரஸ் பண்ணணும். பண்ணும்போது we get 15, same value. next திரும்பவும் AC கொடுத்துட்டு shift 1. next summation of y, இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா summation of y க்கு 2ன்னு பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2ன்னு பிரஸ் பண்ணிட்டு equal 15. நம்மளோட ஆன்சர் 15, கரெக்ட். next summation of x square, AC again shift 1, summation of x square க்கு 1ன்னு பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 equal 55, நம்மளோட ஆன்சர். next summation of xy, repeating, shift 1, then இந்த arrow பிரஸ் பண்ணும்போது summation of xy க்கு 3ன்னு பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 equal 35, summation of xy க்கு 35. நம்மளோட எல்லா வேல்யூஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனலா ஃபைண்ட் பண்ற ஏபிசி வேல்யூவை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஏபி வேல்யூ. இது எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம லாஸ்டா ஃபைண்ட் பண்ணது சமிஷன் எக்ஸ் ஒய் வந்து 35 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏசி பிரஸ் பண்ணிட்டு சேம் ஷிஃப்ட், இவ்வளோ நேரம் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஷிஃப்ட் 1 கொடுத்தோம். இந்த ஏபிசி வேல்யூக்கு ஷிஃப்ட் பிளஸ் 2 கொடுக்கும்போது இங்க சிம்பிள்ஸ் வருது. நம்மளுக்கு ஏபிசி வேல்யூ தான் வேணும். ஏபி இருக்கு, ஸோ ஏவோட வேல்யூக்கு பிளஸ் 1 ஈக்குவல், நம்மளோட ஏவோட வேல்யூ 6. தென் ஏசி ஷிஃப்ட் 2, சேம் ப்ராசஸ். பிக்கு வந்து 2 கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவல் -1, பியோட வேல்யூ -1.
கர்வ் ஃபிட்டிங்கை சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சு இப்படி தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.